ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்னோடய கிச்சன் கார்டனோட ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் பறித்த மேரக்காய், நம்மளுடைய கார்டனில் பறித்த மேரக்காய். ஓகேங்களா? இது வந்துட்டு வெள்ளைக்காய். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு மேரக்காய் அப்படின்றது சவ் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பச்சை காய் இருக்குது, முள்ளுக்காய் இருக்குது. ஓகேங்களா? நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு வெள்ளைக்காயும் அதே மாதிரி பச்சை காயுமே வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், காய் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பெருசாக சைஸாக வந்துட்டு இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு 7-8 காய் பக்கம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பறிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய மேரக்காய் கொடி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பந்தல் மாதிரி வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? சுற்றி வந்துட்டு நான் காமிக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பந்தல் மாதிரி வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு 2 செடியுமே வந்து மிக்சடாக இருக்குது. ஒன்று வெள்ளைக்காய் வைக்கிற செடியுமே இருக்குது, அதே மாதிரி பச்சைக்காய் வைக்கிற செடியுமே இருக்குது. பச்சைக்காய் வந்துட்டு முள்ளுக்காய். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் காய் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ளார நிறைய காய் வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. இது வந்துட்டு பச்சைக்காய். ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காய் அதே மாதிரி உள்ளேயுமே நிறைய காய் வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பிஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? இது பிஞ்சிலே பொறிக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு தான் பொறிக்கணும். ஓகேங்களா? நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளே ஃபுல்லாமே வந்துட்டு நிறைய குட்டி குட்டியாக காய் வந்துட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு காய் வச்சுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு கீழேயுமே இருக்குது. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்துட்டு அதோட வேர் எல்லாமே வந்துட்டு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வேர் அதிகமாக வந்துட்டு செடி நிறைய செடி இருக்குன்றது பாருங்கள். நம்ம பந்தல் போட்டுமே வந்துட்டு அதை தாண்டி அதுக்கு வெளியுமே வந்து வளருது. ஓகேங்களா? நீட்டமாக வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? இந்த மேரக்காய் செடி. ஓகேங்களா? கொடி மாதிரி வந்துட்டு அப்படியே படர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இது தான் வந்துட்டு சீசன். ஓகேங்களா? இந்த சீசனுக்கு தான் அதிகமாக வந்து செடி வைக்கும். ஓகேங்களா? ஒரு ஜூன் மாதத்துலேருந்து ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும். ஓகேங்களா? இந்த சீசனில் அதிகமாக செடி வைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் காலம் வரும்போது, பனிக்காலம்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ வந்து எல்லா செடியுமே வந்து கருகிரும். தண்டு மட்டும் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அந்த தண்டுலேருந்து அடுத்த சீசன் வரும்போது அப்படியே துளிர்த்து அப்படியே வந்து செடி வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வளர்ந்து அப்படியே காய் வைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பூக்களுமே நிறைய வச்சுருக்கு. நான் வெளியே போயிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பூ வந்துட்டு. ஓகேங்களா? பூ வந்துட்டு இப்படி தான் இருக்கும் மேரக்காயோடது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வாழை மரம். 2 மரம் வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஹைட்டை வந்துட்டு ஒரு 3 ஃபீட் சம்திங் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹைட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது பெரிய மரம், இதை வந்துட்டு சின்ன மரம். ஓகேங்களா? இது சின்ன மரம். இதுலேயே வந்துட்டு எவ்வளோ கிளைங்க விட்டுருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக வந்துட்டு வளருது. ஓகேங்களா? அடி தண்டில் இருந்து. ஓகேங்களா? கொய்யா மரம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஒரு 6 மந்த் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த 6 மந்த்லேயே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போவே வந்துட்டு மொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக வந்துட்டு மொட்டு வச்சுருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்களா? நல்லா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. அதோடைய லெமன் பார்த்தீங்களா இப்படி வந்துட்டு இருக்குது பாருங்கள். நிறைய காய் வந்துட்டு வச்சுருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செடியெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட்டாக கிடையாது. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட்டாக இருக்குது அப்படின்றது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதில் பாதி அளவு ஹைட்டு தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, அது இந்த அளவுக்கு வந்து அதிகமான கிளைகளும் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ அதிகமான பூ இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, நாங்கள் செடி வச்சு ஒரு 1.5 வருஷமாகவே வந்துட்டு பூவும் வைக்கல, காயும் வைக்கல, வளர்ச்சியும் இல்லை, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வளர ஆரம்பித்தது இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு க்ரோத் ஆகிருக்குன்றதை பாருங்கள், எவ்வளோ காய் வந்து வச்சுருக்குன்றதை பாருங்கள், எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு சின்ன லெமன். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம வச்சு ஒரு 6 மாதம் தான் ஆகிருக்கும். வளர்ச்சி வந்து பொறுமையாக தான் வளருது. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுடைய ஆரஞ்சு ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்குன்றதை பாருங்கள். அதிகமாக நிறைய காய் வந்துட்டு வச்சுருக்கு. ஓகேங்களா, இது வந்துட்டு ஹைப்ரிட் ரகம் தான். காய் ரொம்ப பெருசாலாம் வைக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் சைஸ் இருக்கும் காய். ஆனால் அதுவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ தான் காயில் எதுவுமே வந்து பழுக்கலை. ஓகேங்களா, அதே மாதிரி பூக்களுமே வந்துட்டு ஒரு சில பூக்கள் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ அதிகமான காய் அப்படின்றது வச்சுருக்கு அப்படின்றது. இங்கே பாருங்கள், இல்லை இங்கே பார்த்தீங்களா, காய் வந்துட்டு குட்டியாக தான் இருக்கும் ஆரஞ்சு. ஆனாலுமே வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்குன்றது. ஓகே, இது வந்துட்டு இது ஒரு வேறு வகையான ஆரஞ்சு. ஓகேங்களா, இது வந்துட்டு இது வச்சு ஒரு 6 மாதம் தான் ஆகிருக்கும். காய் வந்துட்டு இன்னும் வைக்க கிடையாது. ஓகேங்களா, காய் பிடிக்க கிடையாது, இப்போ தான் செடி வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம மாதுளை செடி. ஓகேங்களா, செடி வச்சு ஒரு 5 to 6 மந்த்தாக வந்துட்டு ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ தான் வந்து செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கொத்தமல்லி போட்டிருக்குறோம். ஓகேங்களா, கொத்தமல்லியுமே வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றது. இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்துட்டு அவரை விதை. ஓகேங்களா, இது கடைசியில் நாங்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, பாருங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள். ஓகேங்களா, இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரியெல்லாம் நம்மளே வந்துட்டு சின்னதாக லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளே வந்துட்டு போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்துட்ருக்கிறது அவரை. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் பூக்கள் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு என்ன வகை அப்படின்னா வருஷத்து அவரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 5 வருஷத்து அவரைன்னு சொல்லுவாங்க. இதோட காய் வந்துட்டு பாருங்கள். ஓகேங்களா, காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது அப்படின்றது. இதோடைய விதைகளை வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் எல்லாமே வந்து கலர் கலராக இருக்கும். ஓகேங்களா, நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, நிறைய காய் வந்துட்டு வச்சுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு செடியெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ பாருங்கள் செடி எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து போஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்துட்டு விட்டுருக்கு, எல்லாமே வந்து அழகழகாக இருக்குது. ஓகேங்களா, நிறைய அவரை வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்குது. ஓகேங்களா, உள்ளே அணில் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, அதனால தான் வந்துட்டு என்னால் உள்ளே காட்ட முடியல உங்களுக்கு. இது நான் கடைசியில் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு கடைசியில் நான் வந்துட்டு காட்டுறேன் எல்லாமே வந்துட்டு. ஓகேங்களா, இது இன்னும் பொரிக்கலை, நான் மேரக்காய் மட்டும்தான் பொரித்தேன். இதை வந்துட்டு நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்கள் விதை அவரை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு அவரை தான். வேலி ஓரத்தில் வந்துட்டு அவரை தான் நாங்கள் போட்டிருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வந்துட்டு காட்டுறேன் ஸ்க்ரீனில், அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே நல்ல முத்தின காய். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பொரித்து உரித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலர் கலராக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே பாருங்கள் நல்ல குண்டு குண்டாக காய் இருக்கும் அவரை. ஓகேங்களா, அவரை குண்டு குண்டாக இருக்கும். நல்லா இங்கேயும் பாருங்கள்.
எவ்வளோ காய் வந்துட்டு வச்சுருக்கு அப்படின்றது. மேலேயுமே வந்துட்டு காய் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ காய் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்ல பெரிய பெரிய காய். ஓகேங்களா. நான் பொறிச்சிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு வந்து அதை நான் உரிச்சிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகேங்களா. அப்போ நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் வந்துட்டு வச்சுருக்கு அப்படின்றது. பாருங்கள், நம்ம வந்துட்டு நம்மளுடைய அவரையே பறித்து தான் நான் வந்து விதையாக போட்டது. ஓகேங்களா. நான் வருஷத்து அவரைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த அவரெல்லாம் வந்துட்டு 5 வருஷத்துக்கு அந்த செடியை வந்துட்டு அடியில் வேரில் வந்து கிழங்கு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அடியில் வேர் வந்துட்டு கிழங்கு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அந்த செடி அப்படியே இருக்கும். இந்த பனி கொட்டுற டைம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மேலே செடி தண்டெல்லாம் கருகிரும். அடியில் அந்த வேர் மட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அந்த வேர் வந்துட்டு அடுத்த சீசனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அப்படியே வந்து துளிர் விட்டு அது அப்படியே செடியாக வளரும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக இதாயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் வந்துட்டு இந்த விதைங்களே இருக்குது இல்லைங்களா, இதையே நம்ம வந்து காய வச்சு சீட் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி நம்ம வந்து போட்டு விட்டது. ஓகேங்களா. ஒரு 300 விதை பக்கம் போட்டிருப்போம். இதை சுற்றியுமே வேலி பக்கம் அதிகமான விதை வந்து முளைச்சி வந்து நிறைய செடிகள் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி போன டைமில் இந்த அளவுக்கு செடிகள் இல்லை. ஓகேங்களா. ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. வெளியே பக்கத்து நிலத்தில் பூண்டு கேரட்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. பாருங்கள், நான் வந்துட்டு காட்டுறேன் ஸ்க்ரீனில், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம அவரையெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு நல்லா கலராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கார்டன்லேருந்து பறித்த அவரை. ஓகேங்களா. ஸோ இந்த பேகு ஃபுல்லாகவே வந்துட்டு அவரை தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ பக்கம் இருக்கும். ஓகேங்களா. ஐ திங்க். ஓகேங்களா. ஃபுல்லாகவே வந்துட்டு அவரை தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேன், நான் சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துகிறது எல்லாமே இயற்கையான உரங்கள். ஓகேங்களா. அக்ரி ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேங்களா. வெஸ்டீஜ் அப்படின்ற நிறுவனத்தில் இருந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிறுவனத்திலேருந்து விவசாய உரங்கள் வந்துட்டு இயற்கையாக தயாரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா. இதில் வந்துட்டு அக்ரி 82, அக்ரி ஹியூமிக், அக்ரி நானோடெக், அக்ரி ப்ரோடெக், அக்ரி மாஸ், அக்ரி கோல்டு, இந்த மாதிரியான ஒரு 8 பொருட்கள் வந்துட்டு நம்ம கம்பெனியிலேருந்து கொடுக்குறாங்க. விவசாயம் அப்படின்ற ஒரு அக்ரி அப்படின்ற கேட்டகரியிலேருந்து. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா. உங்களுக்கு அக்ரி பொருட்கள், விவசாயம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை, நம்மளுடைய பொருட்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து தட்டி விட்ருங்க. ஓகேங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை நீங்களே வந்து விவசாயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நம்மளுடைய அக்ரி பொருட்கள் தேவை, இயற்கை உரங்கள் தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சீக்ரெட் இது தான். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்றது. இப்போது நம்ம தோட்டத்தில் எல்லா செடிகளுமே, எல்லா காய்களுமே நம்ம வந்து நம்மளுடைய நிறுவனத்திலேருந்து இயற்கையான விவசாய பொருட்கள், உரங்களை வாங்கி தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். அது மூலமாக இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ரிசல்ட் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் குட்டியாக வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறேன். எல்லா செடிகளுமே நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்துட்டு
நம்மளுடைய விவசாய பொருட்களை பயன்படுத்தி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ரிசல்ட் எடுத்திருக்கிறேன். நீங்களும் இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுக்கணும், உங்களுக்கு விவசாயத்தில் நல்ல வியாபாரத்தை ஈட்டணும், உர செலவை நீங்கள் குறைச்சி மகசூலை அதிகரிக்கணும், உங்கள் வியாபாரத்தை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு காண்டாக்ட். காய்கறிகளோ பழங்களோ கீரைகளோ எது நம்ம சாப்பிடும் போதும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரும். ஓகேங்களா? நம்ம 2004 தொடங்கி இப்போ வரைக்கும் 22 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபைடு கம்பெனி தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விவசாயம் பொருட்கள் தேவை, விவசாயம் பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் வந்துட்டு நிறைய வந்து நம்ம நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.